கருணக்கிழங்க வாங்கி அந்த தோலை எடுத்து வெந்தயம், சுண்ட வத்தல், பூண்டு அவ்வளவுதான். நல்லா வதக்கி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு ஒரு ஒரு 4 நாளைக்கு சாப்பிடலாம். அதை ஒரு நாளைக்கு ஒரு 10 துண்டு இருக்கணும். கருணைக்கிழங்கு லேகியம்னு இருக்குது. ஆசன வாய் பிரச்சனைக்கு பூசணி லேகியம் இருக்குது, சதாவரி லேகியம்னு இருக்குது. இந்த மாதிரி லேகியத்தை வாங்கி இப்படி சாப்பிட்லாம். சரி, லேகியம் எனக்கு சாப்பிட்றதுக்கு சங்கட்டமாக இருக்குது அப்படின்னாக்கா கடையில் நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். கடுக்காயை கொண்டு வந்து நல்லா காய போட்டு, இப்போ கடுக்காய் தூள் ஒரு 50 கிராம், மிளகு 25 கிராம், திப்பிலி 25 கிராம், சுக்கு ஒரு 20 கிராம் கொண்டு வந்து நல்லா காய போட்டு நல்லா அதை வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்து வச்சு காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், இரவில் 1/2 ஸ்பூன் தேன் குழப்பி சாப்பிட்டு வர ஆசன வாய் பிரச்சனை குணமாகும்.